மக்கா நம்ம நட்பு மாவட்டம் கன்னியாகுமரிக்கு நம்மளும் மாதத்துக்கு ஒருக்கா போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்கும்போதெல்லாம் ஒரு டவுட் வரும், என்னப்பா கடலுக்குள்ளே இருக்குது, உப்பு தண்ணிக்குள்ளே இருக்குது, எதுவும் ஆகாதா அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது தான் நானும் என்ன பண்ணினேன், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த உப்பு காற்றுலேருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக எப்போசைட் அப்படிங்கிற ரசாயனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை பூசுகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலை முழுவதுமே இந்த உப்பு வந்து நிறைய படிஞ்சிருக்கும். அதை உறிஞ்சுறதுக்கான காகிதக்குள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூசப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004 வந்து மிகப்பெரிய சுனாமி நிலநடுக்கம்லாம் நம்ம கன்னியாகுமரியில் நடந்துச்சு. அப்போ வந்து எந்த ஒரு பாதிப்புமே இந்த சிலையில் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து வர நண்பர்கள்லாம் கன்னியாகுமரி வந்த உடனே இந்த கன்னியாகுமரியில் இந்த சிலை மட்டும்தான் இருக்குதா அப்படின்லாம் தயவு செய்து நினச்சிடாதீங்க மக்கா. கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே சிறப்புகள் தான். அது வந்து எக்கச்சக்கமாக குமிஞ்சு கிடக்குது. அதை வெளியில் கொண்டு வரதுக்கான ஆட்கள் தான் எங்கிட்ட வந்து போதுமான அளவு இல்லை. அந்த அளவுக்கு கன்னியாகுமரி முழுக்க முழுக்க சிறப்புகள் தான் மக்கா. கன்னியாகுமரி வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அல்ல, இந்த உலகத்துக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் கன்னியாகுமரி சீம்.